இந்த ஆட்சி வந்த பிறகு குறிப்பா 2021 இருந்து ரேப் 442, நான் சொல்ற ரேப்ன்றது அடல்ட் ரேப், நாட் த குழந்தைகள்ல வரல, 18+. அவர்கள் மட்டுமே 442 பேர் அடல்ட். போக்சோ குழந்தைகள் வரும்போது 4469 கேஸ் 2024 சாரி 21. 2022 அகைன் 442 அடல்ட் ரேப், 3620 வந்து போக்சோ கேசஸ். 2023 406. அதே போல போக்சோ வந்து 3404. 2024 471 ரேப் கேஸ், 5319 போக்சோ கேஸ். அப்போ 2024 பயங்கர பீக் ஆயிருக்கு. இதுவரையும் இந்த ஆட்சி வந்த பிறகு 1761 பெண்கள் அடல்ட் ரேப் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதை வந்து உண்மையிலே இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நமக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா தெரியும். அதை வந்து அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நிறைய ரேப் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னா, அந்த அந்த சம்பவத்தில் பாதிக்கப்படுறாங்களே அவங்களே குற்றவாளியா இருக்கு, அந்த விக்டிமையே கிரிமினலைஸ் பண்றது, அதுதான் வந்து ரொம்ப நடந்துட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கு. இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விஷயத்திலேயே வந்து அது நடந்தது சார். எதுக்கு வந்து அந்த பெண் அங்க போனா, எதுக்கு அந்த இடத்துல போய் உட்காந்து, எந்த இடத்துல போய் உட்காந்தானே? இப்ப இதுக்கே இந்த கோவைக்கு எப்படி உருட்டுறாங்கன்னு, ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க? அந்த இடத்துல ரவுடிகள் நடமாடுற இடம், அந்த இடத்துல பொறுக்கிகள் உலாவுற இடம், அங்க எதுக்கு போறீங்க? பொறுக்கிகள் உலாவுற இடம்னு பொதுமக்களுக்கே தெரிஞ்சுன்னா அப்ப காவல்துறை தெரிஞ்சிருக்கணும்ல.